இலங்கையின் குற்றவியல் நீதித்துறையின் அரச பகுப்பாய்வாளர் திணைக்களம் வகிக்கும் பங்கு மிக முக்கியமானது. ஒரு குற்றச்செயலில் சந்தேக நபரின் குற்றத்தை உறுதிப்படுத்துவதற்கோ அல்லது அவரை நிரபராதி என நீதிமன்றத்தின் முன் நிரூபிப்பதற்கோ அறிவியல் ரீதியான சான்றுகளை வழங்குவது இந்த திணைக்களமையாகும். இருப்பினும் தற்போதைய சூழலில் இந்த துறை சந்தித்து வரும் இக்கட்டுகள் தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளியாகி வருகிறது. நாடளாவிய ரீதியில் போலீசாரால் கைது செய்யப்படும் சந்தேக நபர்களின் வழக்குகள் நீதிமன்றங்களில் மாதக்கணக்கில் மட்டுமன்றி ஆண்டு கணக்கில் தேங்கி கிடப்பதற்கு முதன்மையான காரணம் பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் கிடைப்பதில் ஏற்படும் அளப்பரிய தாமதமாகமேயாகும். தினமும் இலங்கை போலீஸ் திணைக்களத்தில் இருந்து சுமார் 35 முதல் 45 வரையிலான தடயவியல் பகுப்பாய்வு கோரிக்கைகள் அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு அனுப்பப்படுகிறது. ஆனால் அந்த அளவிற்கு ஏற்ற வகையில் ஆய்வுகளை முடித்து அறிக்கைகளை வழங்குகின்ற திறன் தற்போதைய உட்கட்டமைப்பில் இல்லை. போதைப்பொருள் வழக்குகள், நச்சியல் சோதனைகள், துப்பாக்கிச்சூடு மற்றும் வெடிப்பொருள் சோதனைகள் என ஆயிரக்கணக்கான சான்று பொருட்கள் முறையான பரிசோதனைக்காக வரிசையில் காத்திருக்கிறது. நீதிமன்றங்கள் பலமுறை நிலைவூட்டல்கள் மற்றும் எச்சரிக்கைகள் விடுத்த போதிலும் அறிக்கைகளை விரைவாக சமர்ப்பிக்க முடியாமல் நீதித்துறை நிர்வாகம் திணறி வருகிறது. உயர்மட்ட மரணங்கள் மற்றும் நுட்பமான குற்றங்களில் உடற்கூற்று மற்றும் தடயவியல் அறிக்கைகள் வெளிவருவதில் ஏற்படும் தாமதம் சட்டத்தின் ஆட்சியின் மீதான மக்களின் நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. இலங்கையில் பகுப்பாய்வு அறிக்கைகள் தாமதமாவதால் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுவது போதைப்பொருள் வழக்குகளில் கைது செய்யப்படும் சந்தேக நபர்களே. அவர்கள் 15 கிராமுக்கு மேற்பட்ட போதைப் பொருளுடன் கைது செய்யப்படும் நபர்களுக்கு இலகுவில் பிணை வழங்க முடியாது என்ற சட்ட விதிமுறை நடைமுறையில் உள்ளது. இங்கேதான் இந்த அமைப்பில் நிலவும் வர்க்க வேறுபாடுகள் சீர்கேடுகளும் வெளிப்படுகிறது. பணபலம் படைத்தவர்களின் மேலாண்மை, குற்ற பின்னணி கொண்ட செல்வாக்குமிக்க சந்தேக நபர்கள் அல்லது பெருமளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் சட்டத்தின் வழிகளையும் பொருளாதார பலத்தையும் பயன்படுத்தி தங்களது பகுப்பாய்வு அறிக்கைகளை ஒப்பீட்டளவில் விரைவாக பெற்று பிணையில் வெளிவந்து விடுகிறார்கள். அதே நேரம் மறுபுறம் வறுமை மற்றும் விளிம்பு நிலை சூழல் காரணமாக சிறு அளவிலான போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்படும் சாதாரண இளைஞர்கள் பகுப்பாய்வு அறிக்கை வராத ஒரே காரணத்திற்காக 4 முதல் 10 மாதங்கள் வரை சிறையிலே அடைக்கப்பட்டு கிடக்க வேண்டியுள்ளது. ஒரு நபர் வைத்திருந்து உண்மையான போதைப் பொருளா அல்லது போலியான பொருளா என்பதை உறுதிப்படுத்தும் அறிக்கை வரும் வரை அவரது தடுப்பு காவல் தொடர்வது மனித உரிமை மீறலாக உருவெடுத்துள்ளது. அரச பகுப்பாய்வாளர் அறிக்கைகளின் தாமதம் நேரடி பாதிப்பை ஏற்படுத்துவது நாட்டின் சிறைச்சாலைகளில்தான். நாட்டில் உள்ள பெரும்பாலான சிறைச்சாலைகள் அவற்றின் உண்மையான கொள்ளளவை விட 3 முதல் 4 மடங்கு அதிகமான கைதிகளை தாங்கி நிற்கிறது. உதாரணமாக 800 கைதிகளை மட்டுமே வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறை வளாகத்தில் 2000க்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளனர். விசாரணை கைதிகளாக உள்ளே வருபவர்கள் பகுப்பாய்வு அறிக்கை வராததால் தண்டனை கைதிகளை விட அதிக காலம் சிறையில் இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. சுகாதாரமற்ற சூழல், போதி கழிப்பறை வசதியின்மை மற்றும் மனித நேயமற்ற இட நெருக்கடி ஆகியவை சிறைச்சாலைகளுக்குள் கடுமையான மன உளைச்சலையும் வன்முறையையும் தூண்டுகிறது. மகர, அனுராதபுரம் மற்றும் வெலிக்கடை போன்ற சிறைச்சாலைகளில் கடந்த காலங்களில் வெடித்த வன்முறைகளும் கைதிகளின் உயிரிழப்புகளும் பின்னணியில் இந்த தடுப்பு காவல் தாமதமாக முக்கியமானது ஒரு காரணியாக அமைந்து விடுகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் நீதியை விரைப்படுத்தவும் குற்றவியல் பின்னணி கொண்டவர்களின் சட்டவிரோத தலையீடுகளை தடுக்கவும் கடுமையான அமைப்பியல் சீர்திருத்தங்கள் அவசியமாகிறது. அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் நிலவும் ஆளணி பற்றாக்குறையும் தாமதமும் சில வேளைகளில் திட்டமிட்ட முறைகேடுகளுக்கு வழிவகுப்பதாக குற்றச்சாட்டுகள் நிலவுகின்றன. குற்ற வழக்குகளில் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக அல்லது வழக்குகளை செயலிழக்கச் செய்வதற்காக பகுப்பாய்வு அறிக்கைகள் திட்டமிட்டு தாமதப்படுத்தும் போக்கை சில குற்றவியல் கும்பல்கள் கையாளுகிறது. போதைப்பொருள் மாதிரிகளை மாற்றுவது, பரிசோதனை முடிவுகளை தாமதப்படுத்துவது அல்லது சாதகமான முடிவுகளை பெறுவது போன்ற சட்டவிரோத செயல்களில் சில இடைத்தரகர்களும் கீழ்நிலை ஊழியர்களும் ஈடுபடுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. அறிவியல் பரிசோதனைகளுக்கான நவீன உபகரணங்கள் இருந்த போதிலும் திறமையான தடயவியல் நிபுணர்கள் போதிய அளவில் இல்லாத போதும் அவர்களின் பணிச்சுமை மிக அதிகமாக இருப்பதும் அமைப்பில் உள்ள துவாரங்களை பயன்படுத்தி குற்றவாளிகள் தப்ப வழிவகுக்கிறது. சிறைச்சாலைக்குள் நிலவும் நெரிசலையும் அங்கு உருவெடுக்கும் குற்றவியல் சதிகளையும் கட்டுப்படுத்த சர்வதேச தரத்திலான மேலாண்மை முறைகள் அவசியமாகிறது. மத்திய அமெரிக்க நாடான எல் சால்வடார் போன்ற நாடுகள் தங்களது நாட்டின் கடுமையான குற்றவியல் கும்பல்களை கட்டுப்படுத்தி அதிநவீன பாதுகாப்பு கொண்ட சிறை வளாகங்களை உருவாக்கின.
இலங்கையிலும் அதுபோன்ற முழுமையான பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு அமைப்புகளை கொண்ட சிறைச்சாலை உட்கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். அதே நேரம் சிறைச்சாலை மோதல்கள் மற்றும் வன்முறைகள் வெறும் நிர்வாக கோளாறுகளால் மட்டும் நடப்பதில்லை. சட்ட ஒழுங்கை சீர்குலைத்து அரசியல் அல்லது சமூக ஸ்திரத்தன்மையை உருவாக்க நினைக்கும் நிழல் உலக கும்பல்களின் தூண்டுதல்களும் இதற்கு பின்னணியில் இருக்கலாம் என்பதால் சிறைச்சாலை நுண்ணறிவு பிரிவுகள் பலப்படுத்தப்பட வேண்டும். உண்மையில் இலங்கையின் தடயவியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறையை மீட்பதற்கு உடனடியாக செய்ய வேண்டிய சில நடவடிக்கைகள். அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு உடனடியாக 20 முதல் 40 வரையான வேதியியல், நச்சியல் மற்றும் உயிரியல் பட்டதாரிகளை தடயவியல் ஆய்வாளர்களாக போட்டி பரீட்சைகள் மூலம் நியமிக்க வேண்டும். புதிதாக இணைக்கப்படுபவர்களுக்கு அதிநவீன DNA பகுப்பாய்வு மற்றும் போதைப்பொருள் கண்டறிதல் சார்ந்த உலகளாவிய பயிற்சிகளை வழங்கி அவர்களின் சேவை திறனை உயர்த்த வேண்டும். அதேபோல போலீஸ் திணைக்களத்தால் நாள்தோறும் சேகரிக்கப்படும் அபராத தொகைகள் நேரடியாக திரைசேரிக்கு செல்வதை நிறுத்தப்படாமல் அதில் குறிப்பிட்ட சதவீதத்தை சட்ட அமுலாக்கம் மற்றும் தடயவியல் ஆய்வகங்களின் நவீனமயமாக்கலுக்கு நேரடியாக ஒதுக்கும் சட்ட சீர்திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். போதைப்பொருள் சோதனைகளில் சிறுகளவிலான மாதிரிகளை போலீசாரை ஆரம்ப கட்டத்தில் கண்டறியக்கூடிய நம்பகமான களச்சோதனை கருவிகளை போலீஸ் நிலையங்களுக்கு வழங்க வேண்டும். இதன் மூலம் பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு வரும் தேவையற்ற மாதிரிகளின் எண்ணிக்கை குறைவடையும். சான்று பொருட்கள் சேகரிப்பு முதல் பகுப்பாய்வு அறிக்கை நீதிமன்றத்தை அடைவது வரையான அனைத்து நடைமுறைகளையும் டிஜிட்டல் மயமாக்க வேண்டும். இது அறிக்கை தயாரிப்பில் மனித தலையீட்டையும் ஊழலையும் முற்றிலும் தவிர்க்க உதவும். இலங்கையில் குற்றவியல் நீதி நிர்வாகம் என்பது போலீஸ் நிலையங்கள் மற்றும் நீதிமன்றங்களோடு மட்டும் முடிந்து விடுவதில்லை. அரச பகுப்பாய்வாளர் திணைக்களம் போன்ற கண்ணுக்கு தெரியாத தூண்களின் பலமே ஒட்டுமொத்த சட்டத்தின் ஆட்சியையும் தீர்மானிக்கிறது. அரசியல் லாபங்களையோ அல்லது தனிநபர் குற்றச்சாட்டுகளையோ தாண்டி இந்த நிறுவனங்களின் கட்டமைப்பு சீர்கேடுகளை களைவது அரசின் தலையாய கடமையாகும். போதிய நிதி ஒதுக்கீடு, ஆளணி விரிவாக்கம் மற்றும் வெளிப்படையான டிஜிட்டல் நடைமுறைகளை செயற்படுத்துவதன் மூலமே இலங்கை தண்டு வடமிழந்த குற்றவியல் அமைப்பில் இருந்து மீண்டும் குடிமக்களுக்கு தாமதமில்லாத நீதியை உறுதி செய்ய முடியும். இதற்கான முனைப்புகளை எப்படி மேற்கொள்வது, எப்படியான விடயங்களின் ஊடாக இதற்கான வழிவகைகளை செய்வது, இப்படியான கேள்விகள் அதிகமாக எழுந்து வருகிறது. இலங்கை போன்ற நாடுகளின் போதைப் பொருள் மற்றும் ஏனைய செயற்பாடுகள் தொடர்பான கைதுகள் மிகப்பெரிய அளவில் இடம்பெற்று வருகிறது. இலங்கையின் தென்னிலங்கையை பொறுத்தவரை குறிப்பாக அதிகளவான குற்றச் செயல்கள் அண்மை காலமாக இடம்பெற்று வரும் நிலையில் இந்த விவகாரங்கள் நவீனமயப்படுத்தப்பட வேண்டியதும் இதற்கான தீர்வுகளை நோக்கி நகர வேண்டியதும் கட்டாயமாகும். அந்த நடவடிக்கைகளை எப்படி மேற்கொள்வது, இதன் மூலமாக இதனை நிவர்த்திப்பது போன்ற கேள்விகளுக்கான பதிலை இலங்கையினுடைய அரச கட்டமைப்பும் அதனுடைய நிறுவனங்களும் செய்ய வேண்டும் என்பதே இங்கு மிக முக்கியமானதாகும். இதனை எப்படி பார்ப்பது, எப்படியாக முன்னகர்த்துவது, எப்படி இதனை முன்கொண்டு செல்வது போன்ற கேள்விகளுக்கு சரியான பதில்களை தேடி அமைய வேண்டிய கட்டாயம் காலத்தினுடைய தேவையாகும். இதனை எப்படி கைக்கொள்ளப் போகிறது அரசு என்பதனையும், அரசு நிறுவனங்கள் எப்படி சமாளிக்கப் போகிறது என்பதனையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம்.